பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்துக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்டதும் தேவனால் தெரிவிக்கப்பட்டதும் தேவனால் அருளப்பட்டதுமான ஒரு தேவத்துவத்தின் வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அப்படி அந்த தேவனால் கொடுக்கப்பட்டதும் தேவனால் தெரிவிக்கப்பட்டதும் தேவனால் அருளப்பட்டதுமான அந்த வார்த்தை எது? அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 91:14 வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் தேவனால் அருளப்படுகிறதும் தேவனால் தரப்படுகிறதும் தேவனால் தெரிவிக்கப்படுகிறதுமான ரொம்ப திட்டமான ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த சங்கீதம் 91:14 கடைசி பகுதி சொல்வதை போல அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவே. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது தேவன் இன்றைக்கு காலை வேளையிலே அவர் திட்டமாய் கொடுத்த அழகான ஒரு வார்த்தை. அப்படியானால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மாதம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு உயர்த்துகிற ஒரு மாதமாய், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த உயர்ந்த அடைக்கலம் என்பதற்கு என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 3:5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலிடாத பட்டணங்களும் அநேகம். ஆம், அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? என் அன்பு போதகரே, என் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது இது உபாகமம் 3:5 சொல்லுகிறதை போல, ஓ கர்த்தர் மற்ற பட்டணங்களை விட நீங்கள் இருக்கிற பட்டணம் ஒரு உயர்ந்த பட்டணமாய் மாறும். ஓ கர்த்தர் அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பதற்கு 2வது ஆதாரம், அதில் நல்ல உயர்ந்த மதில்கள், மதில்கள் என்றால் உயர்ந்த சுவர்கள் இருக்கும். 3வது நல்ல வாசல்கள் இருக்கும். ஓ 4வது நல்ல தாழ்பால்கள் இருக்கும். ஓ 5வது அங்க நல்ல அரண் இருக்கும். அரண் என்று சொன்னால் எந்த தீங்கும் எந்த பொல்லாத மனுஷனும் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு. ஓ இதுக்கு பேர்தான் உயர்ந்த அடைக்கலம். ஒன்று சிறந்த பட்டணம், 2வது உயர்ந்த மதில், 3வது ஒரு பெரிய வாசல், 4வது நல்ல அருமையான தாழ்பால்கள், 5வது அரண். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த உபாகமம் 3:5 பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முன்னிட்டு விளக்குகிறேன். கவனியுங்கள். அந்த உயர்ந்த பட்டணம் என்பது எதை குறிக்கிறது? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் 28 சொல்லுகிறது. அப்ப பட்டணம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. 2வது உயர்ந்த மதில் என்று சொல்லுகிறது. இந்த மதில் என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவது
கட்டுவேன் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்போ இந்த மாதத்திலே உயர்ந்த மதில் என்கிற எல்லா தடைகளை தாண்டுகிற ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் கர்த்தருடைய நாமத்தினாலே. மூன்றாவது அந்த உபாகமம் 3:5 சொல்லுகிறது, வாசல்கள், உயர்ந்த வாசல்கள். அந்த உயர்ந்த வாசல் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பூட்டப்படாத வாசலோ திறந்தே இருக்கும் கதவோ. பூட்டப்படாத வாசல், திறந்தே இருக்கும் கதவு. இந்த நிலைமை அதுதான் இங்கு வாசல்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறவங்க வாழ்க்கையிலே பூட்டப்படாத வாசலையும் திறந்தே இருக்கிற கதவை அல்ல, திறந்தே இருக்கிற கதவுகளை ஆண்டவர் வைக்க போகிறார். அங்க ஒரு கதவு திறக்கும், இங்க ஒரு கதவு திறக்கும், இப்படி ஒரு கதவு திறக்கும், நினைக்காத கதவுகளும் திறக்கும். அதுதான் உயர்ந்த அடைக்கலத்துக்குரிய கர்த்தர். 4வது மூன்றாவது ஆசீர்வாதம். அடுத்தது பார்க்கிறது உபாகமம் 3:5 நல்ல உறுதியான தாழ்பால்கள். இந்த தாழ்பால்கள் எதை குறிக்கிறது? சிம்சோனுக்கு எதிராய் போடப்பட்ட உறுதியான தாழ்பால். நீ உள்ளே வரக்கூடாது, எங்க ஜனத்தை பார்க்க கூடாது, எங்களோடு நீ எங்களுக்கு எந்த தீமை செய்துவிடக் கூடாது என்று பெரிய தாழ்பால்கள் உள்ள கதவை வைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போதோ அவன் அந்த பெரிய தாழ்பால் உள்ள கதவை கீழோடு பிடுங்கி கொண்டான். என் அன்பு சகோதர சகோதரிகள ஊழியக்காரர்களே, சங்கீதம் 91:14 படி உங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் உங்கள் மீது சிம்சோனின் மீது இறங்க பண்ணின அதே கர்த்தருடைய ஆவியை உங்கள் மீது இறங்க பண்ண போகிறார். அதனால் நீங்கள் பெரிய தாழ்பால்களை தகர்ப்பீர்கள், தாழ்பால்கள் போன்றிருக்கிற தடைகளை ஜெயிப்பீர்கள். அந்த தாழ்பாலுடைய கதவை கையினால் பெயர்த்து தூக்குவீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் பயப்பட போகிறார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் நடுங்க போகிறார்கள். இது என்ன பலனோ தெரியவில்லை, இது ஏதோ சாப்பிட்டதனால் வந்த பலன் அல்ல. இவனுக்குள் ஏதோ ஒரு சக்தி இறங்கி இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி இறங்கி, ஒரு அருள் இறங்கி இருக்கிறது என்று உங்களை கண்டு வியக்க போகிறார்கள். அந்த தாழ்பால்களை கண்டு நீங்கள் நடுங்க போவதில்லை, அதை குறித்து நீங்கள் துவண்டு போக போவதில்லை. அந்த தாழ்பால் கதவையே கேட்கத்தக்கதான ஒரு கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிற நசுத்திரம் 5வது காரியம் என்ன? அங்கு அரண் வைக்கப்பட்டிருக்கிறது, அரணாக்கப்பட்டிருந்தது. இந்த அரண் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலம். இந்த அரண் வேதத்துல யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய மோசேயே வா, கண்மலையின் வெடிப்பிலை வைத்து என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்னார். அதை நம்பி மோசே போனார். ஆண்டவர் சொன்ன தேவன் பொய்யில்லாத தேவன் அல்லவா? அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர் அல்லவா? அவர் பொய்யே சொல்லாதபடிக்கு சொன்னதை செய்யத்தக்கதாக மோசையை தூக்கினார், கையிலே எடுத்தார், கண்மலையின் நடுவிலே கொண்டு போய் வைத்தார், தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைத்தார், அவருடைய சாயலையே காண்பித்தார். இதுதான் அந்த அரண். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 91:14வது வசனம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் இவர் இன்ன தேவன் என்பதையும் அந்த தேவனுடைய வல்லமை இன்னது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அந்த மோசைக்கு கிடைத்த அந்த அரணை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அவரே உங்களுக்கு அரணாய் இருக்க போகிறார். இதுதான் உயர்ந்த அடைக்கலம்.
எவ்வளவு அழகான தேவன் அல்லவா, எவ்வளவு அற்புதமான கர்த்தர் அல்லவா. இந்த உபாகமம் 3:5 படி என் தேவன் அடுத்தடுத்த நற்கிரியைகளை உங்களுக்கு நடப்பிக்க போகிறார். அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது இந்த உபாகமம் 3:5 சொல்லப்பட்ட 5 அடையாளங்களும் அப்படியே நடக்கும். இதை விட இந்த உயர்ந்த அடைக்கலம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் எதை நடப்பிப்பார்கள் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார் பாருங்கள். ஓ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ சுத்திரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 27 அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமம் 27:3 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டிடங்களையும் கட்டினான். இந்த 2 நாளாகமம் 27 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த மதிலின் மேல் கட்டடம் கட்டினான். பொதுவாக எல்லாரும் கட்டடம் எங்கே கட்டுவார்கள்? கீழே கட்டுவார்கள். எங்கே கட்டுவார்கள்? தரையிலே கட்டுவார்கள். எங்கே கட்டுவார்கள்? பூமியிலே கட்டுவார்கள். இதுதான் நல்ல படித்தவர்களுடைய திறமை, இதுதான் நல்ல சொத்திரம், மனிதர்களுடைய திறமை. ஆனால் இங்கு யோதாம் என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாய் இருந்தபடியினால் அவன் சொத்திரம் ஓபேலின் மதில் மேல் அநேக கட்டடங்களை கட்டினான். ஒரு பெரிய சுவர் இருக்கிறது, அந்த சுவற்றுக்கு பேர் ஓபேல். அந்த ஓபேல் என்கிற சுவற்றின் மேலே அறைகளை கட்டுகிறான், வீடுகளை கட்டுகிறான், அடைக்கல பகுதியை கட்டுகிறான், காவலாளி ஸ்தலங்களை கட்டுகிறான், இப்படி நிறைய கட்டடங்களை கட்டுகிறான். ஒரு மனுஷன் மீது கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொன்னால் அந்த யாரும் செய்ய முடியாததை அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்வார். ஒருவராலும் கிரகிக்க முடியாததை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஒரு தேவனுடைய மனுஷனாக, சத்தியத்தை போதிக்கிறவனாக, தேவனுடைய தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனாய் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். என் மகனே, என் மகளே, எல்லாரும் செய்வதை நீங்கள் செய்ய போவது இல்லை, எல்லாரும் நடப்பிக்கிறதை நீங்கள் நடப்பிக்க போறது இல்லை. இங்கு இந்த யோதாம் என்கிற மனுஷன் ஒரு மதிலின் மேல் எப்படி கட்டடங்களை கட்டினானோ அதே போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறபடினால் யாரும் செய்ய முடியாததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். யாருக்கு எல்லாரும் பயப்படுகிற காரியத்தை நீங்கள் துணிந்து செய்ய போகிறீர்கள். அந்த மதில் என்பது இப்ப எதை குறிக்கிறது? உன்னுடைய மதில்கள் எப்போதுமே கண்களுக்கு முன்பாயிருக்கிறது. மதில் என்பது தேவனுடைய பார்வையை குறிக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் எதை செய்தாலும் தேவனுடைய பார்வையின்படி செய்வேன், தேவன் காணக்கூடியதை செய்வேன். இந்த மதில் மேல் கட்டடம் கட்டுவதற்கு இன்னொரு கிருபை வேணும். அந்த இன்னொரு கிருபை என்ன தெரியுமா? அந்த 2 நாளாகமோ 27 அதிகாரம் அந்த 3வது வசனம் சொல்லுகிற 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, அவன் தன் தகப்பனாகி உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தருக்கு செம்மையானவைகளை செய்தான். கர்த்தருக்கு செம்மையானவைகளை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டு இந்த அக்டோபர் மாதம் நான் உமக்கு செம்மையானதை செய்வேன், உமக்கு பிரியமானதை செய்வேன். மற்றவருடைய பிரியத்துக்காக, மற்றவருடைய
ஆசைக்காக அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை ஆண்டவர், உமக்கு செம்மையானதை செய்கிறேன். உமக்கு பயந்து 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 ஜீவிக்கிறேன். உமக்கு பயந்து பயந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அனுபவத்தை எனக்கு தாரோ. நான் உம்முடைய பார்வைக்கு செம்மையானது செய்வேன் என்று என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரரே, உங்களை கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு தேவ மனுஷனாய், வேதத்தை போதிக்கிறவனாய் சொல்லுகிறேன். மற்றவர்களால் தரையிலே கட்டடத்தை கட்டுவார்கள், மற்றவர்களால் பூமியிலே கட்டடத்தை கட்டுவார்கள். வேதம் சொல்லுகிறபடி சிலர் கற்பாறையின் மேல் தங்கள் வீட்டை கட்டுவார்கள். ஆனா உங்களையோ மதில்களின் மேல் கட்டடங்களை கட்டுகிற ஒரு சிற்பாசாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதை நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுதே நன்றி சொல்லுங்க. ஓ, மதில்களின் மேல் கட்டடங்களை கட்டுகிற ஒரு சிற்பாசாரியாய் உங்களை மாற்றுகிறார். அப்படியானால் இந்த மதில் என்பது எது? உயர்ந்து நிற்கிற ஆண்டவரை குறிக்கிறது. அவர்தான் உயரமும் உன்னதமுமானவர். அவர்தான் உயரமும் உன்னதமுமானவர். அவரை விட உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை. அவரை விட உயர்ந்தவள் ஒருவனும் இல்லை. அவரை விட உயர்ந்தது பூமியில் எதுவும் இல்லை. அவர் ஒருவரே உயர்ந்தவர். அப்படியானால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம், அவர் எப்படி உயர்ந்தவரோ அந்த உயர்ந்த வேலைகளை செய்ய வைக்க போகிறார். உயர்ந்த திட்டங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். உயர்ந்த செயல்பாடுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். சங்கீதம் 91:14 சொல்கிறபடி அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வாசம் பண்ணுவா. அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வாசம் பண்ணுவா. அந்த மதில்கள் என்பது உயரமும் உன்னதமாயிருக்கிற கிறிஸ்துவை குறைக்கிறது. அந்த கிறிஸ்துவின் மேல் கட்டடங்களை கட்டுகிற அந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டு கொடுக்க போகிறார். இரண்டாவதாக, அந்த உயர்ந்த மதிலின் மேலே இரண்டாவது என்ன? கட்டடங்களை கட்டுகிறார். இந்த கட்டடங்களை கட்டுவது எதை குறிக்கிறது? ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கட்டடங்களை ஓ கர்த்தர் தேவனுக்காக கட்டும் போது அது எதை காண்பிக்கிறது? ஓ, தேவனுக்காக நாட்டுக்கிற அடையாளங்களை குறிக்கிறது. ஓ, கர்த்தர் நல்லவே, தேவனுக்காக நாட்டப்படுகிற நல்ல அடையாளங்களை குறிக்கிறது. அவைகளை பார்க்கிறவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள், அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள். ஓசியா ராஜா நிறைய கட்டடங்களை கட்டினார். எசேக்கியல் ராஜா நிறைய கட்டடங்களை கட்டினா. பவுலின் நாட்களிலே நல்ல சிற்பாசாரிகள் நிறைய கட்டடங்களை கட்டினார்கள். இயேசுவின் நாட்களிலே எருசலேமின் தேவாலயம் பெரிதாய் கட்டியிருக்கிறதை அவர் கண்டார். சாலமோன் காலத்திலே நல்ல ராஜ அரண்மனை கட்டப்பட்டது, நல்ல கொலு மண்டபம் கட்டப்பட்டது, நல்ல தேவாலயம் கட்டப்பட்டது. இப்படி விவரிக்க முடியாத பெரிய கட்டடங்களை கட்டத்தக்கதானே சமயத்துக்கேற்ற ஞானத்தினாலே தேவன் நிரப்ப போகிறார். இதற்கு பேர்தான் உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம். கடைசியாய் இந்த உயர்ந்த அடைக்கலத்தை குறித்து ஒரு கிருபையுள்ள வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த உயர்ந்த அடைக்கலம் செய்ய போகிற அடுத்த ஒரு காரியத்தை கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 17:22 வசனம். இது இனி இந்திய தேசத்துல நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாய் வாசிக்கிறேன்.
எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 17:22. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளே, கர்த்தர் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அது உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி 5 நன்மையின் காரியங்களை குறிக்கிறது. 2வது இந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது யோசியா, கர்த்தர் நல்லவே, அந்த யோவாப் ராஜா மதில்களின் மேல் கட்டடம் கட்டினானே, அந்த உயர்ந்த வேலைப்பாடுகளை காண்பிக்கிறது. இங்கு 3வதாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த எசேக்கியேல் 17:22 படி அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து, உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளை, தேவனால் ஒரு தேவ மனுஷன் எடுக்கப்பட போகிறான். அந்த தேவ மனுஷனுக்கு நல்ல சகல ஞானம் கொடுக்கப்படும். அந்த தேவ மனுஷனுக்குள் வல்லமை ஆவியானவர் தங்கியிருப்பார். அந்த தேவ மனுஷனோட வார்த்தைகளும் செயல்களும் தேசத்துக்கு தேவையாயிருக்கும். அந்த தேவ மனுஷன் மூலமா ராஜ்யத்தையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் கட்டப்போகிறார். அப்படி செய்வது நிமித்தமாக அந்த தேவ மனுஷன் இந்த வசனத்தின்படி உயர்ந்த இடத்திலே கர்த்தரால் நாட்டப்படுவார். அதை உயரவும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நாட்டப் போகிறார். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஒரு ஊழியக்காரன் என்ற தகுதியில இருந்து, ஒரு போதகன், ஒரு மெய்ப்பெண் என்கிற ஸ்தானத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசை உண்டு. நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் இந்த சங்கீதம் 91:14 படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்தவர்கள் உபாகமம் 3:5 படி அந்த 5 கிருபைகளை பெற்றவர்களாய் மாற வேண்டும். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்தவர்கள் அந்த யோவாப் ராஜாவை போல மதில்களின் மேல் கட்டடம் கட்டுகிற நிபுணத்துவம் உள்ளவர்களாய் நம்முடைய ஜனங்கள் மாற வேண்டும். கடைசியா எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் ஒருவனை எழுப்புவேன், நான் ஒருவனை உயர்த்துவேன், நான் ஒருவரை கொண்டு வரப்போகிற கர்த்தர் சொல்லுகிறாரே, அவர்கள் எங்கிருந்தோ கர்த்தர் எழுப்பாமல் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலிருந்து எழுப்ப வேண்டும். இன்னைக்கு இந்த அதிகாலை வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களில் ஒருவரை தேவன் எழுப்ப வேண்டும். அவர்களை கர்த்தர் உயரத்துல கொண்டு போய் நாட்ட வேண்டும். இதுதான் எனக்கு உங்களை குறித்த தேவனிடத்தில் நான் வைக்கிற பரிந்துரைக்கும் ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய பெண்கள் ஆண்டவரே இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும். என்னுடைய வாலிப பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும். என்னோடு இருக்கிற போதகர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசிகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும். அவர்களை கேதுருவின் உயர்ந்த கிளையை போல நீர் உயர்த்த வேண்டும் என்பது தான் உங்களை குறித்த என்னுடைய மிகப்பெரிய மன அங்கலாய்ப்பாயிருக்கிறது. நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். இந்த மாதம் சங்கீதம் 91:14 கடைசி பகுதி சொல்லுவதை போல அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடங்கள், கர்த்தருக்கு செம்மையானதை செய்யுங்கள். அப்பொழுது இந்த உயர்ந்த அடைக்கலம் வரும். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்றேன். இன்றைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து பிறந்ததும் கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து ஏற்பட்டதுமான
நல்ல தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் தவறி போகவே போவதில்லை. அப்படியே நடக்க போகிறது, அப்படியே நிறைவேற போகிறது. எல்லாரும் கைய மேல உயர்த்துங்க, முடிஞ்சவங்க வலது கரத்தை மேல உயர்த்துங்க. எல்லாரும் கைய நல்ல மேல உயர்த்தி சொல்லுங்க, தேவனே நீர் நீ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் சொல்ற வசனத்தை அப்படியே சொல்லுங்க. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில வைப்பேன். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே அங்கீகரிப்பா, அப்படியே நிறைவேற்ற போகிறா. தேவனுடைய வார்த்தை உங்களை நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த கர்த்தர் நல்லவர் காலை வேலைக்காக இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உடைய ஜனங்களை திரளாய் கொண்டு வந்து ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருடைய வசனங்களினாலும் திவ்ய வார்த்தைகளால் நிறைத்தீரதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது, அற்புதமான தீர்க்க தரிசனங்கள், ஒருவராலும் கிரகிக்க முடியாத அடையாளங்களோடு கூடிய ஆதாரங்களோடு கூடிய நல்ல தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். மூன்றாவதாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உபாகமம் 91:14 படி அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்கிற பிரதானமான வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டதும் கர்த்தரால் தரப்பட்டதும் தேவனால் தெரிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிறபடினால் இது அப்படியே நடப்பதாக, இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. நீரே எங்கள் எல்லாரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தல்லோ. இந்த மாதம் முழுவதும் பஞ்சம் இல்லாதிருக்கட்டும், குறைவில்லாதிருக்கட்டும், தரித்திரியம் இல்லாதிருக்கட்டும், சாபம் இல்லாதிருக்கட்டும், பாவம் இல்லாதிருக்கட்டும், பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும், நன்மை உண்டாயிருக்கட்டும், கிருபை உண்டாயிருக்கட்டும், ஜெயம் உண்டாயிருக்கட்டும், வெற்றி உண்டாயிருக்கட்டும், மேன்மைக்கு மேல் மேன்மை எல்லாருக்கும் உண்டாயிருப்பதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியோ, இயேசுவின் ரத்தம் செய்யோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.